ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். யார் 3 வாரங்கள் ஜும்ஆவை விட்டு விடுகிறாரோ, வேண்டுமென்று நியாயமான காரணங்கள் இல்லாமல் எந்த விதமான மார்க்க ரீதியான அனுமதியும் இல்லாமல் 3 ஜும்மாக்களை அவர் கேட்பதை விட்டு என்ன செய்யறாரு, வேண்டுமென்று தவிர்த்து விடுகிறார். அப்படி நடந்தால் தப அல்லாஹு அலா கல்பிஹி, அல்லாஹு தஆலா அவரது இதயத்திலே முத்திரை குத்தி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முத்திரை குத்தி விடுகிறான் அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு பின்னால் அதுல என்ன செய்யாது, எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது. அதான் லாஸ்ட், அதனுடைய லாஸ்ட் நிலை அதுதான். எது கடைசியா இருந்து அதுதான். இதுக்கு பிறகு குறைஞ்சு கொண்டு போகின்ற ஒரு மனநிலை தான் என்ன செய்யும், ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதன் காரணமாக சொன்னார்கள்? உலகத்திலேயே உள்ளம் மாறுவதற்கும் உள்ளம் செயல்படுவதற்கும் உரிய முதல் ஊடகமே காது கொடுக்கிறது. முதல் ஊடகமே எது? காது கொடுக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதல் ஊடகமே ஒரு செய்தி நமது காது கொடுப்பது. இந்த செய்தி ஒரு இடத்துல நம்ம அதை காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாம போச்சுன்னு வைங்க. காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாம போச்சுன்னு வைங்க. அப்ப உள்ளம் செயல்படுவதற்குரிய